ஒரு பெரிய ஸ்கூலு 10th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர் கிளாஸ் நடத்திட்டுருக்கார். முகுந்தம் கிளாஸுக்கு ரொம்ப லேட்டாக வாசல் நிற்கிற வெயிட் பண்ணுறேன் கிளாஸ் ரூமில். ஒய் லேட்? ஆசிரியர் முகுந்தனை பார்த்து கோபமாக கேட்குறாரு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் சார், அதான் சார் லேட் ஆகிடுது அப்படின்னு ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். உட்காந்துக்கோ, பாடத்தை கவனி அப்படின்னு ஆசிரியர் சொல்லி அவனை சீட்டை உட்காந்து வைக்கிறார். அழுதுண்டே முகுந்தனுடைய அம்மா ஸ்கூல் கிளாஸுக்கு வராங்க. பையன் முகுந்தன் இருக்கானான்னு கேட்குறாங்க. சார் இருக்கான்னு சொல்கிறாப்புல. என்ன ஆச்சுன்னு சார் கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்கு, பால் வாங்கிட்டு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தேன், அவன் வீட்டுக்கும் வரல, ஆஸ்பத்திரிக்கும் வரல, அதான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்க வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுதுண்டே சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட்டுன்னு சொன்னேன். இவங்க அம்மாவே சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பால் வாங்கிட்டு சொன்னாங்களாம், என்னடா போய் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பயங்கரமாக திட்டுறாரு. உண்மையை சொல்கிறேன் சார், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை தான், பால் வாங்க என்ன அனுப்பிச்சது உண்மை தான், அந்த படத்தை நான் பால் வாங்கினது உண்மை தான் சார். ஆனால் இன்றைக்கி ஒரு தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு சார், அதுக்கு நான் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் சார். நான் அதுக்காக தலைவருக்கு இந்த ரசிகர் மன்ற தலைவருங்கிற முறையில் நான் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த பாலை எடுத்து நடிகருக்கு ஊற்றிட்டேன் சார், மன்னிச்சுங்க சார். ஓ, தன்னுடைய மகன் ஆசிரியர்கிட்ட சொன்ன உண்மையை கேட்டோன்னே தாய் அப்படியே அதிர்ச்சியில் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. கேட்டு போகிறது எப்படியோ உண்மையை சொன்ன பற்றியா, அது ஒல்லி சந்தோஷம், இனிமேல் அப்படி இருக்காதடா, எந்த நடிகன் தான் அவன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான், ஒன்றானா நீ காப்பாற்றிக்கணும், புத்திசாலியாக இருக்குடா, 10th படிக்கிறே, உன மூளை கொஞ்சமாக இருக்க வேண்டாம், அறிவு கட்ட ராஸ்கல் அப்படி திட்டுறார். அவன் அப்படியே ஓன்னு வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கான். நடந்து போச்சு, பால் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்காது, இந்த பணம் தரேன், இதை எடுத்துகிட்டு போய் பாலை வாங்கி உங்கள் அப்பாவுக்கு வேறு என்ன வேணுமோ ஆஸ்பத்திரிக்கு அதையும் வாங்கிட்டு அப்பா கவனிப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றார் வாத்தியார். இந்த பாலை வாங்கி அப்பாவுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறோம். அம்மாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அதில் பார்த்து அப்பா கையை பிடிச்சி, அப்பா தப்பு பண்ணிட்டப்பா, என்னை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு ஓன்னு அழறான். நடந்ததை சொல்லி தான் அப்பாவை பார்த்ததையும் தனக்கு நீங்கள் கொடுத்த பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதையும் சொல்லி நன்றியை தெரிவித்து இனிமேல் நான் நல்ல பையனாக இருப்பேன், நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், ஒழுங்காக இருப்பேன்னு ஆசிரியர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணால் ஆசிரியரும் சிரித்து அவன் கை கொடுக்குறார். நண்பர்களே, இந்த மாதிரி யாரும் முட்டாள இருக்காங்கடா, எல்லோரும் படிக்கடா ஒழுங்கா. தலைவன்லாம் என்னடா செய்ய போகிறான்? ஏய், சினிமா நடிகர்லாம் அவன் கோடிக்கெல்லாம் சம்பாதிக்கிறான்டா, நமக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாதா? ஒழுங்காக படித்து நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முன்னேற்றிக்கணும். நான் முட்டாளாக இருந்தேன், நான் திருந்தினடா, இனிமையாக நீங்கள் முட்டாளாக திருந்துங்கடா, ஒழுங்காக இருக்கடா, போங்கடா, நல்லா படிக்கடா அப்படின்னு அறிவுரை கூறுகிறான். இத்துடன் கதை முடிகிறது.